ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு பிடிச்ச ஒரு பொருள் சொன்னால் அது மருதாணின்னு சொல்லலாம். நான் கீரைக்காரங்க கிட்ட சொல்லி இந்த மருதாணி ஒரு கட்டு வாங்கியிருக்கேன். உங்களுக்கு மருதாணி கிடைக்கலன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் பேக்கெட்டும் விற்கிது, அதுவும் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மருதாணி நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அதில் சின்ன சின்ன அந்த மாவு பூச்சி இருக்கும். அதே மாதிரி இந்த மருதாணி விதை இருந்ததுன்னா அதை தூக்கி போட வேணாம், அதையும் நம்ம அரைக்கும் போது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா க்ளீன் பண்ணதை காட்டுறேன். அதே மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணிவிடுங்க. ஏன்னா தண்ணியோடு வைக்கக்கூடாது. நல்ல மருதாணி நல்லா டார்க் கலர் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா டீத்தூள் நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த டீத்தூள் எதுவும் கலக்காத டீத்தூள், பிளெயின் டீத்தூள். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ உங்கள் மருதாணிக்கு தகுந்த மாதிரி அந்தளவுக்கு நீங்கள் டீத்தூள் எடுத்துக்கோங்க. இதை நான் ஒரு கட்டு மருதாணி எடுத்துருக்கிறதுனால 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏன்னா பேலன்ஸ் இருந்ததுன்னா நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட அடுத்த வாட்டி நீங்கள் அரைக்கும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நான் கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றிடுறேன். 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இந்த தண்ணி விட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அந்த மேலே இருக்கிறதெல்லாம் கீழே கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகிடும். மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இது எந்த கலரில் இருக்குன்னு. இதை அடுப்பில் வச்சு இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வைக்கும் போது நல்லா ஹையில் வச்சுடுங்க. ஹையில் வச்சு நல்லா பாயில் ஆகணும். இது பாயில் ஆகி அதோட தண்ணி எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வரும். இப்போ 2 கிளாஸ் விட்டுருக்கேன்னா இது ஒரு அரை கிளாஸ் வர அளவுக்கு நல்லா சுண்ட வச்சிடுறேன். ஒரு பாதி கிளாஸ் அளவுக்கு வரும்போது என்ன பண்ணிவிடுங்க, கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணி இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா இதை அப்படியே விட வேண்டாம். ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நான் காட்டுறேன். எனக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது மருதாணி அரைக்கும் போது தண்ணி ஊற்றி அரைக்காமல் இந்த டீத்தூள் இந்த லிக்விடை நம்ம ஊற்றி அரைக்கும் போது கொஞ்சம் டார்க் கலர் நமக்கு கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு லெமன் புழிஞ்சிக்கிறேன். 1/2 லெமன் எடுத்துக்கிறேன். நீங்கள் லெமன் 1 லெமன் கூட போடலாம். ஏன்னா நீங்கள் லெமன் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டார்க் கலர் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மருதாணியும் உங்களுக்கு கையில் ஒரு 10லேருந்து 15 நாள் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சமாக விட்டுக்கோங்க இந்த லிக்விடை. ஏன்னா நீங்கள் அரைச்சிட்டு பத்தாத போது கொஞ்சம் விட்டுக்கலாம். ஏன்னா கூட போயிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே தண்ணி ஆகிடும். தண்ணி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் மருதாணி பவுடர் இருக்கும், அதை மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது அப்படியே வெளியே ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா கையில் வைங்க. நம்ம எப்போ ஒரு வரலட்சுமி பூஜை பண்ணுறோமோ, இல்லைனா தீபாவளி டைம், இல்லை ஒரு கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி டைமில் ஒரு நல்ல ஃபெஸ்டிவல் டைமில் நீங்கள் கையிலையும் கால்லையும் வைக்கலாம். இது அழகுக்காக மட்டும் வைக்கிறதில்ல. நம்ம இந்த மாதிரி கையில் வச்சுட்டு விளக்கேற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த மகாலட்சுமியோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும். எதுவுமே ஒரு வாட்டி வச்சுட்டு விடாதீங்க, திருப்பி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி வைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கையும் குளிர்ச்சியாகும். அதே மாதிரி லக்ஷ்மி கடாட்சமும் நிறைஞ்சிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அது மாதிரி நான் எப்பொழுதுமே என்னோடய 2 கையில் வைப்பேன். இது கொஞ்சம் நேரம் தான் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அது காயிற வரைக்கும் கூட வைக்கலாம். நான் ஒரு மணி நேரம் வச்சுட்டு எடுத்துட்டேன். நான் கொஞ்சம் நேரம் தான் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அந்த இது காமிக்கிறேன் பாருங்கள். ஈரமாக இருக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல கலர் கொடுத்துருக்கு. உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா ரொம்ப நேரம் வச்சுக்கோங்க நீங்கள் அது காயிற வரைக்கும். நம்ம மருதாணியை வைக்க வைக்க உங்களுக்கு குடும்பமும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல சுபிக்ஷமாகவும் லக்ஷ்மி கடாட்சமும் நிறைஞ்சிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.